பிள்ளைகள் இதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்ததா? இதுக்கு பின்னால கதைக்கிற சவுண்ட் தீபிகா இல்ல மிஸ். கேட்கலையா? அடிங்க. அப்ப இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு கேட்கலையா சவுண்ட்? இல்ல மிஸ், கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் இப்ப கட் ஆகிட்டு மறுபடியும் வந்தேன். ரைட். இப்ப ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. இப்ப கேக்குதா பாருங்க. அப்ப இந்த இயந்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் படத்துல காட்டின மாதிரி கேக்குதா? ஓ மிஸ், கேக்குது. ரைட் ஓகே. இப்படிதான் இருந்துச்சாம் அந்த இயந்திரம். இது கொஞ்சம் முன்னேற்றமா கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தவங்க யாரு? ஜான் வின்சென்ட் அச்சனாஸ் ஆஃப் கிளிஃபோர்ட் பெர்ரி சொல்லி 2 பேர் கண்டுபிடித்திருக்காங்க. அதனால தான் இதுக்கு அச்சனாஸ் ஆஃப் பெர்ரி கம்ப்யூட்டர்னு சொல்லி பேர் வந்தது. முதலாவது இலத்திரனியல் கணினியாக இது காணப்பட்டுச்சு. முதலாவது இலத்திரனியல் கணினியாக ஏபிசி கம்ப்யூட்டர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1937 இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் என்னென்ன உபகரணங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ எங்கட 5 ஜெனரேஷனுக்குள்ள வருவோம். அதில் முதலாவது ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிதான் கம்ப்யூட்டர். இப்பதான் எங்கட சப்ஜெக்டுக்குள்ள வர முதல் பார்த்தது என்ன பிள்ளைகள்? முதல் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, ஏன் நாங்க கம்ப்யூட்டரை பாவிக்க வந்தோம், அதுக்குரிய ஒரு வரலாறு தான் பார்த்தோம். சரியா? வரலாறு பார்த்து அந்த தேவைகளுக்காக முதலாவது என்ன தேவைக்காக எங்களோட கணினி இப்ப நாங்க பயன்படுத்துறது, எங்களுக்கு ஏன் நாங்க ஆரம்பத்துல இந்த கணினியை பயன்படுத்துற நிலைமை வந்துச்சு, இப்ப ஏன் கணினி பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்தது, கடிதம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்காக ஆரம்ப காலத்துல நாங்க ஒரு தேவையா உணர்ந்து அதுக்காக எங்களுக்கு உபகரணங்களை நாங்க கண்டுபிடிச்சோம். இப்ப நாங்க 20ஆம் நூற்றாண்டுல நாங்க என்ன செய்திருக்கிறோம்? டிஜிட்டலா ஒரு டெக்னாலஜிக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். சரியா? அப்ப இதுல முதல் ஜெனரேஷன் சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா? இதுதான் முதல் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர். இது ஒரு பெரிய ஒரு ரூம் அளவுல இருக்கும். சரியா? ஒரு பெரிய ரூம் அளவுல இருக்கும். அந்த மாதிரிதான் முதல் கம்ப்யூட்டர் இருந்துதான். 1940 தொடக்கம் 1956 வரையிலான காலப்பகுதியில் இந்த கம்ப்யூட்டர் இருந்துதான். இந்த கம்ப்யூட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பருமனில் பெரிய ஒரு வீடு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அப்போ இதை சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாது. இவங்களை பயன்படுத்துகிறவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராமர்ஸ், அதாவது அது சம்மந்தமான அறிவு முழுக்க இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர்களை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தினாங்க. எங்களை மாதிரியான சாதாரண யூசர்ஸ் போய் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ முதலாவது ஜெனரேஷனில் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு கீழே 5 ஜெனரேஷன் இருக்குது. அதில் முதலாவது ஜெனரேஷனில் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின விஷயம் என்னன்னு சொன்னால் வேக்யூம் டியூப்ஸ், வெற்றிட குழாய் என்பவரை தான் பயன்படுத்தினாங்க ப்ரோசஸுக்கு. அப்போ நான் இது ப்ரோசஸோட வரலாறு, அதாவது சிபியோட வரலாறு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் தனியாக அந்த வரலாறை நீங்கள் இன்னும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ முதலாவது ஜெனரேஷனில் வெற்றிட குழாயை பயன்படுத்தி தான் இந்த இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் நடந்தது. அதிக பராமரிப்பு அவசியம். வீடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்ப என்ன பாக்குறோம்னு சொன்னா முதலாவது ஜெனரேஷன்ல கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ல இருந்த நன்மை தீமைகளை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல எங்களுக்கு முதல் என்ன அவசியமா இருக்கு பிள்ளைகள்? என்ன அவசியமா இருக்குது? முதலாவது விஷயம் என்ன அவசியம்? எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்க வேணும். நான் யூசர், நான் ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் ஒன்று நடக்க வேணும். ஏன்னா அப்ப அந்த விஷயம் நடக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஒன்று நடக்க வேணும். ஸ்டோர் பண்றதுன்னு சொன்னா சேமிக்கிறது. நான் கொடுக்கிற டேட்டா, நேற்று பார்த்தோமே, நான் கொடுக்கிற டேட்டா ப்ராசஸ் நடக்க முதல் சேவ் ஆகித்தான் அது எப்படி நடக்க வேணும்னு சொல்லி ப்ராசஸ் அதுக்கு பிறகுதான் நடக்கும். சோ நாங்க இதுல முதலாவது பார்க்கிறோம், இந்த வெற்றிட குழாய் வேக்யூம் டியூப் என்னத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்?
ப்ராசஸுக்கு எங்களுடைய செயல்பாட்டை செய்யறதுக்கு பயன்படுத்தினது முதலாவது ஜெனரேஷன்ல என்ன பிள்ளைகள்? வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். வெற்றிட குழாய்கள். வெற்றிட குழாய், வேக்யூம் டியூப்னு சொல்லுவோம். வேக்யூம் டியூப் என்னத்துக்கு நாங்க பயன்படுத்தினோம்? ப்ராசஸ்க்கு. ப்ராசஸுக்கு நாங்க பயன்படுத்தினது வேக்யூம் டியூப். இது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க தானே, இந்த கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு பெரிய வீடு அளவுல இருக்கும். சோ அதுக்கு அதிக பராமரிப்பு அவசியமா இருந்தது. இது எங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். மைனஸ் பாயிண்ட். அடுத்தது பருமனில பெரியது, இதுவும் ஒரு மைனஸ் எங்களுக்கு. ஏன்னா அப்ப நாங்க இதுல என்னென்ன பாக்குறோம்? முதலாவது ஜெனரேஷன்ல எங்களுக்கு கிடைச்ச நன்மையும் தீமையும். முதலாவது எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு? வேக்யூம் டியூப் நாங்க பாவிச்சோம். என்ன வேக்யூம் டியூப் தான் எங்களுக்கு ப்ராசஸுக்குரிய ஒரு டிவைசஸா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாக்குறோம், இது பராமரிக்கிறதுக்கு அதிக பராமரிப்பு தேவையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு அது பெரியதா இருந்துச்சு, பருமன் வந்து பெருசா இருந்தது. அத போல பிள்ளைகள் அந்த வேலையை செய்யல அதிக வெப்பத்தை வெளியிடுமா? அந்த கம்ப்யூட்டர் வந்து அதிக வெப்பத்தை வெளியிடுமா? அது எங்களுக்கு நல்லமா? சூழலுக்கு இல்லைன்னா சூழலுக்கும் நல்லம் இல்ல, எங்களுக்கும் நல்லம் இல்ல. அது அடுத்தது வந்து மின் நுகர்வு அதிகம். மின் நுகர்வுன்னு சொன்னா என்னது? மின் நுகர்வுன்னு சொன்னா கரண்ட் வந்து கூட எடுக்கிறது teacher. கரண்ட் வந்து உங்களுக்கு கூட அந்த வீடு அளவுக்கு அந்த என்ன சொல்றது கம்ப்யூட்டர் இருந்தா எங்களால செய்ய முடியாது. என்ன அதிக அளவில் அதுக்கு ஒரு மின் தேவையா இருந்துச்சு. அது போல வேகம் குறைந்தது. அது எவ்வளவு பெருசா இருந்ததுக்கு அதோட செயல்பாட்டு வேகம் என்னவா? குறைவா இருந்துச்சு. அத போல செலவும் வந்து அதிகமா இருந்துச்சு. செலவும் வந்து என்னவா? அதிகமா இருந்துச்சாம். அது இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. ஓகேயா? ரைட். தீபிகாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவங்க லீவ் ஆயிட்டாங்க. நாங்க இப்ப இது அடுத்த கிளாஸ் இது பாப்போமா? யாரு? விவிதா. ஓகே மிஸ். சரி, நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க பாப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு ரெண்டாவது யூனிட்டும் பார்ப்போம். சரியா? ரெண்டாவது யூனிட்ல உங்களுக்கு நோட்ஸ் வேணுமா? ரெண்டாவது யூனிட்ல டீச்சர் இப்பதான் நாங்க பாதி படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் டீச்சர். ரைட். அப்ப நான் நோட்ஸ் தந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ டீச்சர். ரைட்டம்மா, ஓகே. அப்ப யாரு எங்கட தீபிகா லீவ் ஆயிட்டா ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Thank you teacher. God bless you teacher.